கைஸ், நாம் இன்னைக்கு பைத்தான் டியூட்டோரியலில் ஸ்ட்ரிங்ஸ் மெத்தட்ஸை பற்றி பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரிங் மெத்தட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அப்பர். இது என்ன பண்ணனா, நம்ம கொடுத்த ஸ்ட்ரிங்கு ஸ்மால் லெட்டர்ஸில் இருக்கிறத இருந்துச்சுன்னா அதை வந்து அப்பர் கேஸில் மாற்றும். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு நேம் அசைன் பண்ணாலும் ஸோ நேம் டாட் அப்பர் இப்படி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி இப்போ நம்மக்கிட்ட வந்து அப்பர் கேஸில் இருக்குது. இஃப் யூ வாண்ட் டு ரீநேம் டு லோயர் கேஸ்னால் நம்ம லோயர் கேஸ்லேயும் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு லோயருங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணாலே போதும். நமக்கு ஸ்டோர் ஆகிருக்க நேமில் ஸ்டோர் இருக்கக்கூடிய ஸ்ட்ரிங்கை வந்து அது வந்து லோயர் கேஸில் வந்து பிரிண்ட் பண்ணிடும். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி இப்போ நேமில் வந்து ஒரு ஸ்மால் லெட்டர்ஸில் எல்லாமே ஸ்மால் லெட்டர்ஸில் வந்து C++ கொடுத்துருக்கோம். இதை வந்து ஃபஸ்ட் லெட்டர் மட்டும் கேபிட்டலைஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி கேபிட்டலைஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா கேபிட்டலைஸ் பண்ணிடும். ஓகேங்களா? ஆனால் என்கிட்ட வந்து ஓகே இந்த மாதிரி என்கிட்ட வந்து ஒரு ஒரு சென்டென்ஸே இருக்குது. நான் ஒரு சென்டென்ஸே கொடுத்துருக்கேன். இப்போ இதை பிரிண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஸோ ஜஸ்ட் என்னென்னா ஐ லைக் பைத்தான் இருக்குது. ஆனால் எனக்கு வந்து என்ன நினைக்கிறேன்னா என்னோடய எல்லா வேர்டோட ஃபஸ்ட் லெட்டர் மட்டும் நான் வந்து கேபிட்டலைஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். டைட்டில்ங்கிற மெத்தடை கால் பண்ணும். ஓகேங்களா? ஸோ இது என்ன பண்ணுன்னா எல்லா வேர்ட்ஸோட ஃபஸ்ட் லெட்டர்ஸை மட்டும் கேபிட்டலைஸ் பண்ணிடும். இதுக்கு டைட்டில்ங்கிறது யூஸ் பண்ணுவோம். ஆனால் கேபிட்டலைஸ்ங்கிறது என்னென்னா ஓகே ஒரு சென்டென்ஸ் எதாக இருந்தாலும் அதில் உள்ள ஃபஸ்ட்டு கேரக்டரை மட்டும் கேபிட்டலைஸ் பண்ணோம். இப்போது இந்த மாதிரி மிக்சடு காம்பினேஷன் நம்ம ஒரு இது ஒர்க் பண்ணியிருக்கோம். இதை வந்து ஸ்வாப் கேஸ்ன்னு நம்ம வச்சுருக்கோம். ஸ்வாப்னாலே தெரியும், சேஞ்ச் பண்ணுறோம். ஸோ அப்பராக இருந்தால் லோயராக மாற்றும், லோயராக இருந்தால் அப்பராக மாற்றும். அதுக்கு தான் மீனிங். ஸ்வாப்னாலே சேஞ்ச் பண்ணுறது. பார்த்தீங்கன்னா ஸோ அதான் ப்ரீவியஸாக நம்ம கொடுத்துருக்கக்கூடிய வேர்டில் என்னென்ன இப்போ இது வந்து அப்பராக இருக்குது, அதனால் இது லோயராக மாற்றிருச்சு. இது ரெண்டு லோயர் கேஸாக இருக்குது, அதனால் அப்பர் கேஸாக மாற்றிருச்சு. ஸோ இது வந்து ஸ்வாப் கேஸ்ன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நம்மக்கிட்ட ட்ரிம் பண்ணுறதுக்கும் ஸ்ட்ரிங் மெத்தட்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஏதாவது யூசர்கிட்டேருந்து இன்புட் வாங்குறீங்க, அவங்க ஏதாவது தெரியாமல் 2-3 ஸ்பேஸ் கொடுத்துட்றாங்க. இந்த மாதிரி நம்ம அவங்ககிட்ட ஒரு லெட்டரில் ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் தெரியாமல் ஒரு ஸ்பேஸ் கொடுத்துட்றாங்க. இப்போ நீங்கள் நேமை பிரிண்ட் பண்ணிங்கன்னா ஸோ அதே ஸ்பேஸோடு தான் அந்த ஸ்ட்ரிங் வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ இந்த இதை நீங்கள் ரிமூவ் பண்ண விரும்புகிறீங்கன்னா நேம் டாட் ஸ்ட்ரிப் கொடுத்தீங்கன்னா அந்த இது வந்து என்ன சொல்லுவாங்க, லீடிங், இது ட்ரையலிங்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ஸ்டார்ட்டு எண்டு, லீடிங் ஸ்பேஸையும் ட்ரையலிங் ஸ்பேஸையும் வந்து இந்த ஸ்ட்ரிப் மெத்தடு ரிமூவ் பண்ணிடும். இதில் வந்து எல் ஸ்ட்ரிப், ஆர் ஸ்ட்ரிப் சொல்கிறாங்க. எல் ஸ்ட்ரிப்னா ஒன்றும் இல்லை, லெஃப்ட் சைடு அந்த ஸ்பேஸை வந்து ரிமூவ் பண்ணிடும். இது வந்து ஆர் சைடுனா ரைட் சைடில் இருக்கக்கூடிய ஸ்பேஸை வந்து ரிமூவ் பண்ணிடும். ஸோ இங்கே நமக்கு எல் சைடில் கொடுத்து ரிமூவ் பண்ணிடுச்சு, இங்கே ரைட் சைடில் இருந்து இது இங்கே ரிமூவ் பண்ணிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ வரைக்கும் நம்ம என்னென்ன ஸ்ட்ரிங் மெத்தட்ஸ் பார்த்துருக்கோன்னா அப்பர், லோயர், கேபிட்டலைஸ், டைட்டில். ஸோ ரிவைஸ் பண்ணிக்கலாம். அப்பருங்கிறது வந்து நம்ம கொடுக்கக்கூடிய ஸ்ட்ரிங்கில் வந்து ஸ்மால் லெட்டர்ஸ் இருந்துச்சுன்னா அது எல்லாத்தையுமே கேபிட்டல் லெட்டராக மாற்றும். ஸோ லோயருங்கிறது வந்து கேபிட்டல் லெட்டர் டு லோயர் லெட்டர். கேபிட்டலைஸ்ங்கிறது நம்ம கொடுத்துருக்க வேர்டில் ஃபஸ்ட்டு வேர்டோட ஃபஸ்ட்டு கேரக்டர் மட்டும் கேபிட்டலைஸ் பண்ணும். பட் டைட்டில்ங்கிறது நம்ம கொடுத்துருக்க எல்லா ஒரு சென்டென்ஸே இருந்தாலுமே அந்த சென்டென்ஸோட ஈச் வேர்டு ஃபஸ்ட் கேரக்டர் வில் பி கேபிட்டலைஸ்டு. ஸ்வாப் கேஸ் அது நமக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ கரண்ட்டாக என்ன லோயர் லெட்டர் இருக்கா அப்பர் லெட்டர் இருக்கா அது அப்படி என்னென்னா இன்வர்ஸ் பண்ணிவிடும். ஸ்ட்ரிப்ங்கிறது ஸ்பேஸ் ஏதாவது கொடுத்துருந்தோன்னா அந்த ஸ்பேஸை வந்து
ஜஸ்ட் ட்ரன்கேட் பண்ணிவிடும், ஸ்பேஸை மட்டும் ரிமூவ் பண்ணி கொடுக்கும். எல் ஸ்ட்ரிப் ஆர் ஸ்ட்ரிப். எல்னா லெஃப்ட் சைடு ட்ரிம் பண்ணுறதுக்கு, ஆர்னா ரைட் சைடு ட்ரிம் பண்ணுறதுக்கு. ஸோ இது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஸ்ட்ரிங் வேலிடேஷன் மெத்தட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆஹ் நம்ம கொடுத்துருக்க ஸ்ட்ரிங்கில் வந்து அந்த இது அது ஸ்டார்ட் ஆயிருந்துச்சுன்னா அந்த ஸ்ட்ரிங் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறது தான் அந்த ஸ்ட்ரிங் வேலிடேஷன் மெத்தட். ஸோ இந்த ஸ்டார்ட்ஸ் வித்துங்கிற ஃபங்க்ஷன் வந்து ஒரு பேராமீட்டர் வந்து அது வந்து எக்ஸ்ட்ராவாக எடுத்துக்கும். ஸோ அதில் வந்து என்னென்னா நம்ம என்ன கண்டுபிடிக்க விரும்புகிறோமோ அதை நீங்கள் ஜஸ்ட்டு அந்த ஒரு அந்த வேர்டாக இருந்தாலும் சரி, அதில் ஒரு அது ஒரு கேரக்டர் தான் சரி, நீங்கள் அதை கொடுத்தீங்கன்னா போதும். ஸோ உங்களோட கிவன் ஸ்ட்ரிங்கு அதில் நீங்கள் என்ன கண்டுபிடிக்க போகிறீங்க, ஸோ அதை என்ட்ரு பண்ணிங்கனாலே அது கொடுத்துரும் ட்ரூன்னு சொல்லிட்டு. இதுலேருந்து ஜாவாங்கிறது வந்து இது ஒரு கேஸ் சென்சிட்டிவ்னு சொல்லுவாங்க. கேஸ் சென்சிட்டிவ்னா ஜாவாங்கிறது வந்து ஃபஸ்ட்டு கேரக்டர் வந்து ஜே வந்து கேபிட்டல் லெட்டரில் இருக்குது. ஆனால் வந்து நான் வந்து இப்போ வந்து ஸ்மால் லெட்டரில் கொடுத்துருக்கிறதுனால இது ஃபால்ஸுங்கிறது ரிட்டர்ன் பண்ணிடுச்சு. ஸோ வந்து இது ஒரு கேஸ் சென்சிட்டிவ் ஸ்டார்ட் வித். ஸோ இது லெஃப்ட் சைடில் இருந்து அந்த ஸ்ட்ரிங் இருக்கா இல்லையான்னு சொல்லி ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். நம்ம கொடுத்துருக்க ஸ்ட்ரிங் இல்லைன்னா அது வந்து என்ன பண்ணிவிடும்னா நாட் ஃபவுண்டுங்கிற மாதிரி எரர் த்ரோ பண்ணிடும். ஸோ சேம் கேஸில் நம்ம எண்டு வித்துங்கிறதையும் பார்க்கலாம். ஸோ எண்ட்ஸ் வித், நான் எண்ட்ஸ் வித்துங்கும்போது இந்த கொடுத்துருக்க ஸ்ட்ரிங்கில் வந்து எண்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஏன் இல்லை இது எண்டா, ஏன்னா ஜாவாங்கிறது வந்து ஃபர்ஸ்ட்லேயே வந்துருச்சு. ஸோ அதனால் ஃபால்ஸுங்கிறது நமக்கு ரிட்டர்ன் ஆகுது. ஸோ ப்ரோக்ராமிங் போட்டிங்கன்னா அந்த 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 இந்த ப்ரோக்ராமிங் ஸ்ட்ரிங் வந்து நம்ம கொடுத்துருக்க ஸ்ட்ரிங்கில் வந்து இருக்குது. ஸோ நம்ம கொடுத்துருக்க ஸ்ட்ரிங் வந்து அந்த வேர்டில் சென்டென்ஸில் இருந்துச்சுன்னா அது சர்ச் பண்ணிவிட்டு ட்ரூ ஆர் ஃபால்ஸாங்கிறத ரிட்டர்ன் பண்ணிடும். ஸோ இதை வந்து ஸ்ட்ரிங் வேலிடேஷன் பண்ணுற லாஜிக்கில் நம்ம இதை வந்து யூஸ் பண்ணலாம். இதை மாதிரி நீங்கள் டிஜிட்டாக கொடுத்துருக்க ஸ்ட்ரிங் வந்து டிஜிட்டாக இருக்காங்க கூட நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். இஸ் டிஜிட். ஸோ டிஜிட்டாக இருந்ததுன்னா அதை டிஜிட்னு டிஃபைன் பண்ணிடும். இதில் நீங்கள் வேறு ஏதாவது ஸ்ட்ரிங் ஏதாவது மிக்ஸ் ஆகிருந்ததுன்னா அதை வந்து ஃபால்ஸ்ன்னு கொடுத்துரும். இதே மாதிரி இஸ் ஆல்ஃபான்னு ஒன்று வச்சுருக்குறோம். ஆல்ஃபாங்கிறது வந்து ஆல்ஃபபெட். ஸோ இப்படி கொடுத்தீங்கன்னா நீங்கள் கொடுத்துருக்க ஸ்ட்ரிங் வந்து அல்ஃபபெட்டாக இருக்கா. இப்போ வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கால்குலேட்டர் இருக்குது. அந்த கால்குலேட்டரில் வந்து நம்ம ஸ்ட்ரிங்கை என்ட்ரு பண்ணால் அது வேலிட் கிடையாது. ஓகேங்களா. ஸோ நம்பர்ஸை மட்டும் என்ட்ரு பண்ணால் தான் வேலிடு. ஸோ அந்த மாதிரி இப்போ நீங்கள் கொடுத்துருக்க யூஸர் கொடுத்துருக்க இன்புட்ஸ் வந்து ஸ்ட்ரிங்கா இல்லை இண்டீஜரா அப்படின்னு நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த மெத்தட்ஸாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வேலிடேஷன் பர்பஸ்க்கு இதை யூஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ ஆல்ஃபபெட்டாக இருந்துச்சுன்னா ஜாவா. ஸோ நீங்கள் கொடுத்துருக்க, அதாவது யூஸர் கொடுத்துருக்க ஸ்ட்ரிங் வந்து ஆல்ஃபபெட்டாக இருக்குது அப்படிங்கிறதுக்கு நீங்கள் இந்த மாதிரி மெத்தட்ஸ் மூலமாக நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். அதே மாதிரி கொடுத்துருக்க ஸ்ட்ரிங்கை வந்து என்னென்னா லோயர் அப்பர் கூட நம்ம செக் பண்ணிக்கலாம். இது லோயர், ஃபுல்லி லோயர் கிடையாது. ஏன்னா ஃபஸ்ட்டு கேரக்டர் பார்த்தீங்கன்னா கேபிட்டலில் வந்துருச்சு. ஸோ இதுதான் லோயர். அண்ட் இதே மாதிரி ஸ்லோயர் மாதிரி அப்பர், டைட்டில் எல்லாமே நம்மக்கிட்ட இருக்குது. டைட்டில்னா ஸோ எல்லா வேர்டையும் அவங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்கன்னா எல்லா வேர்டும் வந்து கேபிட்டல் இருக்கான்னு சொல்லிட்டு, எல்லா வேர்டோட ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும். நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரிங் மெத்தட் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைன் பண்ணுறது, இல்லைன்னா அது ஒரு நம்ம கொடுத்துருக்க ஸ்ட்ரிங்லேருந்து ஏதாவது ரீப்ளேஸ் பண்ணால் கூட பண்ணிக்கலாம். வாங்க ஃபைன் மெத்தடை பற்றி பார்க்கலாம்.
ஸோ இது இது ஆக்சுவலாக என்ன இந்த ஃபைண்ட் மெத்தடில் நம்ம வந்து என்ன ஃபைண்ட் பண்ணணுமோ அந்த ஸ்ட்ரிங்கை உள்ளே கொடுத்துடணும். இது என்ன சொல்லணும்னா எத்தனாவது பொசிஷனில் வந்து அந்த விஏங்கிறது ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லியிருப்போம். ஸோ நான் லாஸ்ட் வீடியோலேயே பார்த்துருப்பீங்கன்னா மெமரியில் எப்படி இந்த ஜாவா பைத்தானுக்கு ஸ்ட்ரிங் ஸ்டோர் ஆகுனா 0 1 2 3 4 5 இந்த மாதிரி கண்டினியூஸாக ஒரு ஆர்டரில் தான் ஸ்டோர் ஆகும். கேரக்டர் அரேன்னு சொல்லுவாங்க. ஸோ 0 1 2 இந்த பொசிஷன்லேருந்து ஸ்டார்ட் ஆயிருக்கிறதுனால நமக்கு வந்து 2 ரெண்டாவது இடத்துல இது இருக்குதுன்னு சொல்லுது. நீங்கள் அது இல்லாமல் ஜஸ்ட்டு இந்த மாதிரி ஏதாவது கொடுத்தீங்கன்னா -1 ரிட்டர்ன் பண்ணும். இதுக்கு என்ன -1 என்ன மீனிங்னா நீங்கள் அந்த கொடுத்துருக்க ஸ்ட்ரிங் வந்து அந்த நம்மக்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்கிறது தான் -1. சேம்னா இண்டெக்ஸ் இண்டெக்ஸ் ஃபங்க்ஷனும் சேம் வேலையை தான் பார்க்குது. ஆனால் என்னென்னா இண்டெக்ஸில் வந்து நீங்கள் கொடுத்த ஸ்ட்ரிங்கு இல்லைன்னா இட் வில் த்ரோ எரர் சப்ஸ்ட்ரிங் நாட் ஃபவுண்டு, அந்த ஸ்ட்ரிங் கிடைக்கல அப்படின்னு சொல்லிவிடும். ஓகேங்களா? ஸோ அதான் இது நமக்கு எரர் வரக்கூடாதுன்னா ஓகே ஆல்வேஸ் என்ன சொல்லுவாங்கன்னா ப்ரோக்ராமர்ஸ் வந்து நீங்கள் ஃபைண்டை யூஸ் பண்ணுங்கள். ஃபைண்டை யூஸ் பண்ணிவிட்டு -1 ஆச்சுன்னா நீங்கள் கொடுத்துருக்க ஸ்ட்ரிங் அதில் இல்லை. மற்றபடி நம்பர்ஸ் அதாவது நெகட்டிவில் இல்லாமல் பாசிட்டிவில் வந்துச்சுன்னா நம்ம கொடுத்துருக்க கேரக்டர்ஸ் வந்து அந்த அந்த இதில் ஸ்ட்ரிங்கில் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ் பார்க்கலாமா? ரீப்ளேஸ் ஸோ ரீப்ளேஸுங்கிற மெத்தடு வந்து பார்த்தீங்கன்னா 2 பேராமீட்டர் எடுத்துக்கும். ஸோ இதுக்கு என்ன மீனிங்னா ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன கொடுக்கணும்னா என்ன என்ன வேலை நீங்கள் சர்ச் பண்ண போகிறீங்களோ அதை கொடுக்கணும். ஃபஸ்ட்டு கமா ரொம்ப முக்கியம். கமா அதுக்கப்புறம் என்னென்னா நெக்ஸ்ட்டு என்ன ரீப்ளேஸ் பண்ண போகிறீங்க. நான் என்ன நினைக்கிறேன்னா அந்த வேர்ல்டுக்கு பதிலாக பைத்தான் அந்த மாதிரி கொடுக்குறேன். ஸோ இப்போ அது என்ன பண்ணணும்னா இந்த வேர்ல்டுங்கிறத வந்து இந்த ஸ்ட்ரிங்கில் கண்டுபிடிச்சிட்டு அதை வந்து நமக்கு ரீப்ளேஸ் பண்ணி காட்டும். நெக்ஸ்ட்டு என்ன ஸ்ட்ரிங் மெத்தட் பார்க்கலாம்னா ஸ்ப்ளிட் ஆர் ஸ்ப்ளிட். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆர் ஃபைண்டுன்னு ஒன்று இருக்குது. ஆர் ஃபைண்டுங்கிறது வந்து ஜஸ்ட் ஃபைண்டு மாதிரி தான் ஒர்க் அவுட் ஆகும். ஆனால் என்னென்னா ஃப்ரம் த லாஸ்ட் அக்கரன்ஸை கண்டுபிடிக்கும். ஸோ இப்போ வந்து ஹலோன்னு ஒரு ஸ்ட்ரிங் இருக்குன்னா ஸோ இது வந்து 0 1 2 ஃபஸ்ட் அக்கரன்ஸை கொடுக்கும் ஃபைனுங்கிறது. எல் ஃபைனுங்கிறது வந்து ஆர் ஃபைனுங்கிறது வந்து லாஸ்ட் அக்கரன்ஸை கொடுக்கும். அதாவது இங்கே ஐ மீன் ரைட்லேருந்து இட் வில் ட்ரை டு ஃபைண்ட் அவுட். ஸோ அதனால் லாஸ்ட் அக்கரன்ஸுங்கிறது இருக்கும். கவுண்ட் இருக்குது. கவுண்ட்டு பார்த்தீங்கன்னா கவுண்ட் ஆர்கியூமெண்ட்டுக்கு நீங்கள் எதுவும் பாஸ் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. கவுண்ட் வந்து நம்பர் ஆஃப் அக்கரன்ஸ். சாரி மை பேட். நீங்கள் கொடுத்துருக்க ஸ்ட்ரிங்கில் வந்து எத்தனை டைம்ஸ் அந்த இது வந்து எல் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி கவுண்ட் பண்ணி சொல்லுவோம். ஓகே ஆக்சுவலாக இது நீங்கள் ஒரு ஸ்ட்ரிங்கோட லென்த்தை கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு வந்து லென்த்துங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும். எல்இஎன் லென். ஸோ இதுதான் வந்து லென்த்தை வந்து சொல்லக்கூடியது. ஸோ அதே மாதிரி ரிவர்ஸ்டுன்னு ஒன்று வச்சுருக்காங்க. ரிவர்ஸ்டுன்னு சொல்லிட்டு ரிவர்ஸ்டுங்கிறது வந்து ரிவர்ஸ் பண்ணும். ஆனால் என்னென்னா இது ஒரு லிட்ரலி ஒரு லிஸ்ட்டை ரிட்டர்ன் பண்ணும். லிஸ்ட்டை ரிட்டர்ன் பண்ணால் நமக்கு வந்து ஜாயின் பண்ணால் தான் அதை பார்க்க முடியும். ஸோ ஜாயின் ஃபங்க்ஷனுக்குள்ள இதை நம்ம அனுப்பணும். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. கவுண்டு பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்துருக்க ஸ்ட்ரிங் வந்து சர்ச் ஸ்ட்ரிங் வந்து எத்தனை டைம்ஸ் இந்த வேர்ல்டில் ப்ரெசென்ட் ஆயிருக்குங்கிறத வந்து அது சொல்கிறது தான் கவுண்ட் ஸ்ட்ரிங். ஓகே நம்ம ஸ்ப்ளிட்டை பற்றி பார்க்கலாம் இப்போ. ஸ்ப்ளிட் நான் அதை எப்படி இதுக்கு என்ன சொல்லணும்னா ஒரு நமக்கு வந்து எதை வச்சு ஸ்ப்ளிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். நான் வந்து ஸ்பேஸை வச்சு ஸ்ப்ளிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறேன். ஒயிட் ஸ்பேஸ்.
ஸோ இது என்ன பண்ணோன்னா இது ஒரு லிஸ்ட்டு இது என்ன பண்ணோன்னா ஸ்ப்ளிட் பண்ணி ஒரு லிஸ்ட்டு கொடுக்கும். அரே லிஸ்ட் வந்துருச்சிங்களா? இதுதான் ஸ்ப்ளிட். ஜாயின்ங்கிறது பார்த்தீங்கன்னா சேம் கேஸில் நம்ம ஏதாவது ஒரு அரே கொடுத்தோன்னா அது எல்லாத்தையுமே ஜாயின் பண்ணி கொடுக்கும். ஜஸ்ட்டு டப்பிள்ஸ் சொல்லுவாங்க. ஃபார்மேட்டுங்கிறது வந்து ஜஸ்ட்டு நீங்கள் ஏதாவது ஒரு வேரியபிள் நேம் ஏதாவது வச்சுருக்கீங்க. ஸோ இதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஃபார்மேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார்மேட்டுங்கும் போது என்னென்னா டாட் ஃபார்மேட். இப்படி கொடுத்தீங்கன்னா ஃபார்மேட் இது வந்து ஆக்சுவலாக இது ஒரு பிரிண்ட் ஃபார்மேட் சொல்லுவாங்க. இது வந்து பைத்தானோட 3.6 அபவுக்கு மேலே இருக்கக்கூடிய வேர்ஷன்ஸில் சப்போர்ட் ஆகும். ஸோ நீங்கள் அப்படி கொடுக்கலனா இது இல்லாமல் இது ஏன் எரர் அடிச்சதுன்னா ஐ மேட் எ மிஸ்டேக் ஹியர். ஆக்சுவலாக இதில் வந்து ஜீரோன்னு சொன்னால் தான் அதுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். 0th இண்டெக்ஸில் வந்து நான் அந்த நேமை வந்து கொடுங்க அப்படின்னு சொல்கிறேன். இது வந்து ஃபார்மேட் ஃபங்க்ஷன். நீங்கள் கொடுக்குற ஸ்ட்ரிங்கில் வந்து அதை வந்து இன்ஜெக்ட் பண்ணி விட்டுரும். நேமில் வந்து நான் என்ன ஸ்டோர் பண்ணிக்கணும் அதை வந்து இன்ஜெக்ட் பண்ணி விட்டுரும். ஓகேங்களா? இதுதான் நம்மளோட ஃபார்மேட்டோட ஃபங்க்ஷனாலிட்டி. இது ஒரு ஸ்ட்ரிங் அரே இல்லை ட்ரிப்பிள்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் இதை பண்ணலான்னா இதையும் ஜாயின் சொல்லி கொடுக்கலாம். எதை வச்சு ஜாயின் பண்ண போகிறோன்னா பேஸ்ட் ஆன் த கமா. ஸோ இதுதான் ஜாயின் ஃபங்க்ஷனோடது. ஸோ நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரிங் அறையை இந்த மாதிரி ஒரு ஒரு சிங்கிள் ஒரு ஸ்ட்ரிங்காக வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இதுக்கு தான் இந்த ஜாயின் மெத்தட் வந்து யூஸ் ஆகுது. ஓகே காய்ஸ், ஓரளவுக்கு நம்ம ஸ்ட்ரிங் மெத்தட்ஸ் நிறையா பார்த்துருக்கோம். ஜஸ்ட்டு என்ன பண்ணலாம் பார்த்துக்க சொல்லிட்டு ரிவைஸ் பண்ணலாம். அப்பர் கேஸில் நீங்கள் பார்த்துட்டீங்க. ஸ்டார்ட் வித் எண்ட் வித் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுத்துருக்க ஸ்ட்ரிங் வந்து ப்ரெசண்ட்டாக இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு செக் பண்ணி சொல்லும். ஸோ இது எல்லாமே என்னென்னா வேலிடேஷன் பர்பஸ் யூஸ் பண்ணுறதுனால இந்த மெத்தட்ஸ் எல்லாமே ட்ரூ ஆர் ஃபால்ஸ் தான் ரிட்டர்ன் பண்ணும். ஓகேங்களா? ஆல்ஃபபெட்டா, டிஜிட்டா, ஆல்ஃபா நியூமெரிக்கா, ஸ்பேஸ் இருக்கா இல்லையா, நீங்கள் கொடுத்துருக்க வேர்டில் ஸ்பேஸ் இருக்கா இல்லையா, லோயர் கேஸா அப்பர் கேஸா டைட்டிலா, இந்த மாதிரிலாம் என்ன பண்ணோன்னா நம்ம வேலிடேஷன் பர்பஸ்க்காக இந்த மெத்தட்ஸ்லாம் யூஸ் பண்ணிக்கிறோம். ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ்க்கும் அதே தான் ஃபைண்ட். ஸோ நீங்கள் மோஸ்ட்லி இண்டெக்ஸுங்கிறத நான் யூஸ் பண்ண சஜஸ்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா இண்டெக்ஸ் வச்சு நீங்கள் ஃபைண்ட் பண்ண ட்ரை பண்ணிங்கன்னா இட் வில் த்ரோ எரர். அந்த ஸ்ட்ரிங் வந்து இல்லைனா இது எரர் த்ரோ பண்ணிவிடும் இன்டர்பிரேட்டர். ஓகேங்களா? தட்ஸ் ஆல் கைஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.